கடல் நடுவில் ஒரு மர்மமான தீவு. அந்த தீவின் நடுக்காட்டில் 2 பெண்கள் பயத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. நம்ம எப்படி உயிர் வாழ்றது? ஒருத்தி மாடல் டிரெஸ், மற்றொருத்தி சாதாரண உடை. இருவரின் கைகளிலும் முகத்திலும் கால்களிலும் சிறிய காயங்கள். இரத்தம் மெதுவாக சொட்டுகிறது. நம்ம எங்க வந்துட்டோம்? அவர்கள் பயத்தில் சுற்றி பார்க்கிறார்கள். சாப்பாடு இல்லை, தண்ணீர் இல்லை. எப்படி உயிர் வாழ்வது என்று தெரியாமல் நடுங்குகிறார்கள். அப்போது தூரத்தில் கடலை பார்க்கிறார்கள். அந்த கடற்கரையில் கரை ஒதுங்கி கிடக்கும் சில பொருட்கள். பிளாஸ்டிக் துண்டுகள், உடைந்த கத்தி, கம்பிகள். அவர்கள் அதை எல்லாம் சேகரிக்கிறார்கள். இதுவே நம்ம உயிர் காப்பாத்தணும். ஒரு பெரிய மரத்தை கண்டுபிடித்து அதில் ஓட்டை போட்டு உள்ளே சுத்தம் செய்து ஒரு சிறிய பாதுகாப்பான இடம் உருவாக்குகிறார்கள். அதுதான் இப்போ அவர்களுடைய வீடு. பசி தாங்காமல் கடலருகில் இருக்கும் ஒரு சிறிய குட்டையில் மீன் பிடிக்க முயற்சிக்கிறார்கள். அப்போ திடீரென்று ஒரு கர்ஜிக்கும் சத்தம். ஒரு சிறுத்தை. அதை பார்த்தவுடனே இருவரும் பயத்தில் ஓட ஆரம்பிக்கிறார்கள். மூச்சு முட்டும் வரை ஓடுகிறார்கள். வீடு இருக்கும் மரத்துக்கு வந்து உடனே உள்ளே குதித்து கதவை மூடுகிறார்கள். சிறுத்தை மரத்தின் மேல் ஏறி உள்ளே வர முயற்சிக்கிறது. ஆனா முடியவில்லை. அவர்கள் இருவரும் உள்ளே நடுங்கிக் கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள். சில நேரம் கழித்து அமைதி திரும்புகிறது. அப்போது ஒருத்தி மெதுவாக கேட்கிறாள், நம்ம இங்க எப்படி வந்தோம்? அதோடு நினைவுகள் திரும்புகிறது. ஒரு விமானம், அதில் அவர்கள் பயணம். திடீரென குலுக்கம், மக்கள் அலறல். அடுத்து விபத்து. விமானம் கடலில் விழுகிறது. அந்த விபத்திலிருந்து உயிர் தப்பியது இந்த 2 பெண்கள் மட்டும். இப்போது இந்த மர்மமான தீவில் சிக்கியிருக்கிறார்கள். இந்த தீவிலிருந்து அவர்கள் வெளியே போக முடியுமா? மற்ற உயிர் தப்பியவர்கள் இருக்கிறார்களா? அவர்கள் வானத்தை நோக்கி பார்க்கிறார்கள். நம்ம மட்டும் இல்ல, இன்னும் யாரோ இருக்காங்க. அந்த நேரத்தில் தூரத்தில் ஒரு மனித குரல் கேட்கிறது. நம்ம மட்டும் இல்ல, இன்னும் யாரோ இருக்காங்க. தொடரும். நம்ம சேனல்ல நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்தமா போறீங்க. மறக்காம அந்த பட்டனை அழுத்துங்க. ஓகே, பாய் பாய்.